ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பேக் லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு ஃபுல் ரிப்போர்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு யாருக்காச்சும் உங்கள் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் பில்டு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க்ன்றது பில்டு பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் நான் தமிழ்நாட்டிலே ப்ரொஃபஷ்னலாக பேக் லிங்க் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இது ஏன் இந்த இடத்த நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, தென் எல்லாருமே ஹாஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ ஃபாலோ பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஹாஃப் பேஜ் எவ்வளோ சொல்கிறது, அவ்வளோ யாரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பேக் லிங்க் ரொம்ப ரொம்ப ஒரு வெப்சைட்டுக்கு இம்பார்ட்டன்ட். அது ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றது இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா தப்பாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு பிரச்சனை வரும். புரியுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு தெரியாதவங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா பேருக்கு லோ ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க ரிசல்ட்டு காமிச்சிட்டு கான்டாக்டே இல்லாமல் போயிடுவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஏன் ஏறிச்சு, எதுக்கு ஏறிச்சுன்ற மாரி தெரியாது. இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸ்பேம் ஸ்கோர் ஏறிடுச்சு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அனதர் ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணியிருக்காங்க. தென் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்பேம் ஸ்கோர் யாருன்ட்டு ரிடியூஸ் பண்ண முடியாத தவிச்சிட்ருக்காங்க போல். சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. நம்ம இன்ஸ்டாவில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட கன்னட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். கன்னட் ரைட்டிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? தென் அதை தாண்டி வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரீமியமாக. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸ் தான். எந்த வெப்சைட்டை நம்ம பில்டு பண்ணாலுமே. தென் 3 விதமான பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. 7000 15,000 அண்டு 25,000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. யூசர்ஸ்க்கு என்ன நீடோ, உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை பொறுத்து உங்களுடைய ப்ரைஸ் மாறும். அதே போல் இந்த 3 பேக்கேஜை தாண்டி கஸ்டமைஸ்டு பில்டுக்கு ப்ரைஸ் 35,000லேருந்து 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேண்ணா. ஓகேங்களா? அது என்ன கஸ்டமைஸ்டு பில்டு அப்படின்னா, இப்போ ஹூகாமர்ஸ் வெப்சைட்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேலாம் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது அதுக்கான ப்ரைஸ்லாம் தனி. ஓகேங்களா? ஏன்னா அந்த கேட்டகரிஸ் வைஸ் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் தனியாக இருக்கும். தென் இதை தாண்டி நீங்கள் எந்த கேட்டகரியில் எனக்கு ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வேணும், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்களும் ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு வெப்சைட் தேவைப்படுது, அல்லது உங்களுடைய ஃபேஷனுக்காக ஒரு வெப்சைட் தேவைப்படுது, மோர் தென் A to Z எந்த கேட்டகரியில் நீங்கள் வெப்சைட் கேட்டாலும் என்னால் ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மினிமம் பேக்கேஜ் 7000 15,000 25,000. இதை தாண்டி நீங்கள் அஃபிலியேட், ஹூகாமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சம் பேக்கேஜ் தனி. ஓகேங்களா? சரி, தென் இது போக உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இதை தாண்டி பிளாக் ஆர்ட் எஸ்இஓ முதற்கொண்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் இது தாண்டி வெப்சைட்டுக்கு ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வேணுமா, ஜஸ்ட் ஃபார் கீ மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பீங்களா ப்ரோ, நான் அதை வச்சு நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் ஜஸ்ட் ஃபார் 2000 கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? தென் இதை தாண்டி WP சேஃப் லிங்க் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் இதை தாண்டி வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது நண்பா. ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, டேரெக்டாக கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு கால் பண்ணி உனக்கு A to Z எல்லா டவுட்டையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா பெய்டு சர்வீஸ் எடுத்துக்கோ. சரிங்களா? சரி, இப்போ நாம் இன்றைக்கி வேலை செஞ்சு கொடுத்துருக்குற டொமைன் பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? கிட்டத்தட்ட 1000 பேக்லிங்ஸ் ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1000 பேக்லிங்ஸுமே ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ டொமைனுக்கான URL பார்த்துக்குங்க. டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம முழுக்க இந்த டொமைன் பேருக்கு தான் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, டொமைன் பார்த்தீங்கன்னா கூகுளில் பெனால்ட்டி விழுந்துருச்சு. ஸ்பேம் ஸ்கோர் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஓகேங்களா? அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 8 மந்த்துக்கான வேலையாக இது இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா நார்மல் தாண்டி ஓவர் வேல்யூவாக இருக்குது ஸ்பேம் ஸ்கோர். ஓகேங்களா? அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தான் புஷ் பண்ண முடியும். அது ஏன் ஏறி இருக்குது, எதுக்காக ஏறி இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வீடியோ சென்டரில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ டொமைன் பேருக்கு தான் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்ற இந்த இடத்த நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். தென் அடுத்ததாக டொமைன்லேயே இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு எவ்வளோ கீவேர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்றதை நீங்கள் இதை பார்க்கலாம். ஓகேங்களா? மொத்தமாக உங்களுக்கு சிங்கிள் சைட் மேப் மாதிரிலாம் எல்லா கீவேர்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நம்ம 1000 பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு ஓவராலாக இவ்வளோ கீவேர்ட்ஸ் இப்போ கரண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? தென் இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷம்ரஷ் தென் ஏகிராஃபி அந்த டூல் வேணால் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி,
இப்போ அடுத்ததா இப்போ வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ்க்கு வேலை செஞ்சுருக்கோம், தென் என்ன டொமைன் பேருன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ரீசன் 1000 பேக்லிங்க் யூசர்ஸ் பில்டு பண்ணதுக்கான ரீசன் என்ன, எதனால் ஸ்பேம் ஸ்கோர் ஏறிச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கான ஸ்பேம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், டொமைனுக்கான பேர் நல்லா அந்த இடத்த பாருங்க நண்பா. ஃபஸ்ட்டு காமிச்சது இப்போ இங்கே காமிக்கிறது ஒரே ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ ஸ்பேம் ஸ்கோர் 44 இருக்குது. ஓகேங்களா. இது வந்து ரொம்ப 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 ஹையான ஒரு வேல்யூ. அதே சமயத்தில் இவங்களோட டொமைன் வந்து கூகுளில் பெனால்ட்டி விழுந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டொமைனை வந்து அகைன் வந்து ரெக்கவர் பண்ணுறது எப்படி, ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைனுக்கான ஏஜ் பாருங்கள், 3 வருஷம் 229 நாள். ஜஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போதுன்னு வச்சுக்கலாம் ஆவரேஜ் பண்ணி. ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது ஒரு டொமைனுக்கு 44% ஸ்பேம் ஸ்கோர் வருது அப்படின்னா அவங்க எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்றது நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. தென் இதில் ரீசன் என்ன, ஸ்பேம் ஸ்கோர் உங்கள் வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக இருக்கலாம். 10 இருக்கலாம், 11 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30, 50, இது போல் எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் நம்மளால் அந்த ஸ்பேம் ஸ்கோர்ன்றது ரிடியூஸ் பண்ண முடியும். இதுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன். எப்படி ப்ரோ முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பேம் ஸ்கோர் ஏறதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் வந்து கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணாமல் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது இதை தான் சொல்ல முடியும், இதை தாண்டி சொன்னால் பாலிசி வைலேஷன் வந்துடும். புரியுதுங்களா. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனால ஸ்பேம் ஸ்கோர் ஏறும் ஒன்று. அதே போல் கண்டென்ட்டே போடாமல் அனதர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை மைக்ரேட் பண்ணி ஆர்எஸ்எஸ் ஃபீடு வந்து உங்கள் வெப்சைட்டில் டேட்டா ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பேம் ஸ்கோர் ஏறும். ஓகேங்களா. தென் இதை தாண்டி வந்து இப்போ அஃபிலியேட்டு, ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது போல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ண தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா. நீங்களாக பண்ணிவிடுவீங்க. ப்ராடக்ட் எப்படி லிஸ்ட் பண்ணணும்னு தெரியும், அது எப்படி எஸ்இஓ ஃபர்தராக பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா. ஆனால் என்ன போல் ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது நான் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி இருக்கிறவங்க, ஓகேங்களா, அவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் என்னன்றது தெரிஞ்சிருச்சா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ரெடிமேடாக ஒரு டிசைன் ரெடி பண்ணி ஃபர்தராக பக்காவாக வந்து சைட்டை வந்து லைவில் வச்சுருப்பாங்க. சைட்டோட சிங்கிள் பேக்கப் கொண்டு வந்து உங்கள் சைடில் இம்போர்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்துருவாங்க. அப்போது 10 மினிட்ஸில் வேலைன்றது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஸோ டேட்டா மொத்தம் ஆல்ரெடி ஒரு டொமைன் வந்து ஹோஸ்ட் செய்யப்பட்டது உங்களுக்கு சைட்டுக்கு வந்து டேரெக்டாக அப்படியே மைக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுபோல் இது போல் நடந்தாலுமே ஸ்பேம் ஸ்கோர் ஏறும். ஓகேங்களா. இதெல்லாம் யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா உனக்கு டவுட்டாக இருக்கா, உன் சைடுடைய டேட்டா மொத்தத்தையும் காப்பி பண்ணிட்டு போய் அனதர் வெப்சைட்டில் மைக்ரேட் பண்ணிவிட்டு 3 மாதம் கழிச்சு பாரு, ஸ்பேம் ஸ்கோர் ஏறுதா இல்லையான்னு அப்போ தான் உனக்கு தெரியும். புரியுதுங்களா. ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சுக்குங்க. ஸ்பேம் ஸ்கோர் ஏறதுக்கான ரீசன் எவ்வளோ ரீசன் இருக்குன்னு நண்பா. அதில் வந்து ஒரு சிலது மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் மற்றதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் என்ன பண்ணுறது, பாலிசி வேலேஷன், ப்ரோக்ராம் பாலிசி, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் செக்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து சஸ்பெண்ட் அண்டு டெர்மினேட்டே பண்ணி விட்டுறாங்க. என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். புரிஞ்சுக்குங்க. தென் உங்களுக்கு ஃபர்தராக இன்னுமே டீட்டெயில்டாக கிளியர் கட்டாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி வந்து டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா. சரி, இப்போது இந்த டொமைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து அனதர் ஃப்ரீலான்சர் வந்து ஸ்டார்டிங்காக ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து ஃபைபர்லேயும் ஒர்க் பண்ண ப்ரோ, நான் ஃபைபரில் வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதாவது ஃபைபரில் வந்து ஒரு பேக்கேஜும் அனதர் பீப்புள் கிட்ட ஒரு பேக்கேஜ் 2 விதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டொமைன் அத்தாரிட்டிக்காக வேலை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. அவங்க வந்து பேக்லிங்க்குக்காக வேலை செய்ய கிடையாது, டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரியே டாஸ்க்கும் அவங்க வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, டொமைன் அத்தாரிட்டி வேலை செஞ்சவங்களுக்கு வந்து கரெக்டாக பேக்லிங்க் வந்து ஃபாலோ பண்ண காணும், பில்டு பண்ண காணும். புரியுதுங்களா. அதாவது இந்த டொமைன் அத்தாரிட்டி 56 வர வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. வெறும் 30 டொமைன்லேருந்து பேக்லிங்க் இடத்துல டொமைன் அத்தாரிட்டி தான் 50லேருந்து 60 வரைக்கும் கொண்டு போய் நிறுத்த முடியும் என்னால். புரியுதுங்களா. பட் ஆனால் தப்பாக வேலை செஞ்சேன் அப்படின்னா இது போல் தான் ஸ்பேம் ஸ்கோர் வந்து 40, 50, 60 கூட போய் நிற்கும் ஒரு சில டைமில். இது போல் ஸ்பேம் ஸ்கோர் இருக்குன்னா என்ன பிரச்சனை தெரியுமா வரும், நீ கஷ்டப்பட்டு ஆர்டிகல்ஸ் போடுவேன். ஓகேவா. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி போட முடியுதோ ஒரு நாளைக்கு 3லேருந்து 7 மணி நேரம் கஷ்டப்பட்டு கண்டென்ட் கேதர் பண்ணி டைட்டில், சப்டைட்டில், புல்லட் பாயிண்ட், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு, தென் மெட்டா டிஸ்கிரிப்ஷனு, ஃபோக்கஸ் கீவேர்டு நல்லா பார்த்து ரெடி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டு அதை வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியே வேர்ட்பிரஸில் பப்ளிஷ் பண்ணி அது லைவ் கொண்டு போனால் இந்த கூகுள் என்ன தெரியுமா பண்ணும், ஈஸியாக உங்களுடைய யூஆர்எல் வந்து ஹைட் பண்ணிடும். ஓகேங்களா. என்ன சொல்ல வரன்றது புரியுதுங்களா. அதாவது யூஆர்எல்ஸ்ன்றது லைவில் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு யூசர்ஸ்க்கு அந்த யூஆர்எல் ஷேர் பண்ணுறீங்கன்னா அவர் அந்த யூஆர்எல்ன்றது யூஸ் பண்ணிக்க முடியும். யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்காது. டொமைன்ன்றது லைவில் இருக்கும். எல்லாமே பக்கவாக இருக்கும். ஓகேவா. ஆனால் நீ பப்ளிஷ் பண்ண யூஆர்எல் வந்து பொசிஷன்லேயே காட்டாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது
டாப் அதாவது உங்களுடைய கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு நீங்கள் வந்து அதில் கிளிக்ஸு, இம்ப்ரெஷனு, பேஜ் சிடிஆர் அந்த கிளிக்ஸ்லாம் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் சொல்லிட்டு 2, 5, 10 இந்தமாரி பொசிஷன் காட்டும். நம்ம அவளுடைய பேஜஸோ அல்லது போஸ்ட்டோ கேட்டகரி டேக்கோ எதனா ரேங்க் ஆகிட்டு இருக்கு நல்ல பொசிஷன் அப்படின்னா காட்டும். ஆனால் நீ அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுற, அனதர் பேஜில் போட்டு நியூ டேபில் போட்டு பார்க்குற அப்படின்னா அந்த பொசிஷனில் இருக்குமா தவிர உன் யூஆர்எல் காட்டாது. கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? அது வந்து என்ன ஆகுனா இந்தமாரி ஸ்பாம் ஸ்கோர் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஹைட் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த போல் இது இப்போ வந்து இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறைய இருக்குது. புரியுதுங்களா? அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்குங்க. தென் இது போல் பல பிரச்சனை வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்பாம் ஸ்கோர்ன்றது நம்ம வந்து என்ன பண்ணணும், 10க்கு கீழே கொண்டு வரணும். கான்செப்ட் புரியுதுங்களா? இது வந்து எப்படி ஒரு 10க்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னா 1,00,000 பேக்லிங்க்கு பில்டு பண்ணணும்பா. அதுக்கு அதாவது 10லேருந்து 11 போனாலே வந்து 15,000 பேக்லிங்க்கு நான் பில்டு பண்ணணும்னு சொல்லுவேன் மினிமமாக. புரியுதுங்களா? ஆனால் இங்கே 44 இருக்குது. 1,00,000 பேக்லிங்க்ன்றது எப்படி பில்டு பண்ண முடியும்? அதாவது ஃபண்ட் இருக்குங்க, ஒரு பேக்லிங்க்கு ₹1 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபண்ட் இருக்கிறவங்க வந்து கொடுத்துருவாங்க, ஃபண்ட் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அவர் வந்து நம்மக்கிட்ட டெஸ்டிங் தான் பார்த்தாரு. 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்த டெஸ்டிங் பார்த்தாரு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பில்டும் பண்ணி முடிச்சாச்சு, ரிப்போர்ட்டும் கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இவருக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மினிமமாக ஒரு 3000 பேக்லிங்க் பேட்சாக 3 பேட்சாக வீக்லி, அதாவது மந்த்லி 4 வீக்ஸ் இருக்கா, 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் 1000 1500 இது போல் 3 பேட்சாக நம்ம வந்து எடுத்து வேலை செய்ய போகிறோம். 8 மந்தில் இதை வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஆக்சுவலி அதாவது ஸ்பாம் ஸ்கோர் என்னால் கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னால் ஸ்பாம் ஸ்கோரை ரிடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் இப்போது ஸ்பாம் ஸ்கோர் ஏறதுக்கான ரீசன் என்னன்றது ஒரு சில உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் 56 இருக்குது. ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி பேக்லிங்க்கு 2000 இருக்குது. இதில் நம்ம 1000 நாம தான் பில்டு பண்ணது. சரிங்களா? ஸோ டொமைன் அத்தாரிட்டி ஏற்றத்துக்காக கிட்டத்தட்ட 17,000 பேக்லிங்க்கு பில்டு செய்யப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த 17,000 வெப்சைட்டில் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு குவாலிட்டின்னு வந்து பார்த்தாச்சுன்னா வெறும் 2000 தான் இங்கே காட்டுது. அதில் 1000 நாம பண்ணது, 1200 1000 சில்லறை எவ்வளோ நாம பண்ணது. புரியுதுங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குவாலிட்டி பேக்லிங் சைஸ் பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் 2K தான். ஓகேங்களா? 2000 தான் இருக்குது. நிறைய பேர் கேனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது நண்பா. கேனா 1000ல் வரும், எம்னா ஓகேங்களா மில்லியனில் போகும், எல்லுனா லட்சத்தில் வரும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது யாரும். இங்கே மினிமமாக குவாலிட்டி பேக்லிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 பேக்லிங்க்கு மேலே நாம் பில்டு பண்ணி கொடுத்தது. சரிங்களா? தென் இப்போது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அதே போல் பேஜ் அத்தாரிட்டி அண்டு ஆப்பேஜ் எஸ்யூ ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40% இருக்குது. இதுவுமே வந்து ஒரு ஓகே டீசெண்டான ஒரு நல்ல வேல்யூ தான். தென் ஆப்பேஜ் எஸ்யூ பொறுத்த வரைக்கும் பேக்லிங்க் பில்டு பண்ண ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் பில்டு பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? தென் இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ண டொமைன்ஸில் வந்து பேக் ஹண்ட்ரட் ப்ராசஸ், அதாவது ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. ஒர்க்கு கம்ப்ளீட் ஆன உடனே அதுக்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு அகைன் வந்துடும் நம்ம சேனலில். சரிங்களா? சரி, இப்போ வந்து மோஸ்ட்கான ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிச்சிட்டேன். அடுத்ததாக நாம் 1200 பேக்லிங்க் சம்திங் நம்ம பில்டு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஏகிராஃபில். தென் இந்த இடத்த பாருங்கள், டொமைனுக்கான பேர் வருதுங்களா, இந்த இடத்த ஹியூமனா பாட்டான்னு சொல்லிட்டு அது வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கு. வெரிஃபிகேஷன் ஆன உடனே நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், கிட்டத்தட்ட டொமைன் ரேட்டிங்ன்றது 31 இருக்குது. சரிங்களா? ஸோ நாம் பில்டு பண்ணதுன்னு வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 பேக்லிங்க்கு கிட்டத்தட்ட நாம் பண்ணி கொடுத்தது எவ்வளோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 1200 1500 எவ்வளோ நாம் பில்டு பண்ணோம். சரிங்களா? அது எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்டேட் ஆயிருச்சு. 1700 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆயிருக்கு. தென் லிங்க்டு வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 481 வெப்சைட் வந்து லிங்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் ஃபுல்லாகவே எல்லாமே டூ ஃபாலோ அண்டு நோ ஃபாலோ எல்லாமே மிக்சடாக போட்டிருக்கோம். இந்த இடத்த பாருங்கள், டூ ஃபாலோ வெறும் 23% தான் இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேருக்கு நிறைய வெப்சைட் நான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருப்போம். அங்கே இடத்த பாருங்கள் 31% தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா இங்கே எல்லாமே எடுத்துருக்கிறது எல்லாமே நோ ஃபாலோ தான் 90% எடுத்திருக்கும். ரீசன் என்னென்னா ஸ்பாம் ஸ்கோர் இறக்கணும். நான் எடுத்துருக்கிற பேக்லிங்க் மொத்தமே டூ ஃபாலோவே போட்டு தள்ளணும்னா வச்சுக்கோங்களேன், ஸ்பாம் ஸ்கோர் ஒரே நாளில் என்னால் 90 கொண்டு போய் நிறுத்த முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? அது இல்லாமல் ஒரு பேக்லிங்க்ஸ் ஆர்டர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அடுத்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ரீஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் வெப்சைட்டுக்கு. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது என்னுடைய ஒர்க்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரு டொமைனுக்கு வந்து பேக்லிங்க்கு ஃபாஸ்ட்டாக என்னால் இன்டெக்ஸும் பண்ண முடியும், அதே டொமைனுக்கு ஸ்பாம் ஸ்கோர் ஏற்றுன்னு நினச்சேன்னா ஒரே நைட்டில் என்னால் ஏற்றவும் முடியும். ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தப்பாக வேலை செஞ்சால் இப்படி நடக்கும்னு சொல்ல வரேன் இந்த இடத்த. புரியுதுங்களா? இது வந்து எங்கிட்ட சர்வீஸ் இருக்குது, எனக்கு இது பண்ண தெரியுன்றதை நான் சொல்ல வரல இந்த இடத்த. புரியுதுங்களா? தப்பாக நீங்கள் போய் அனதர் ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பாம் ஸ்கோர் ஏறுமா அப்படின்றது 1 or 2 டைம்ஸ் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன் ஏன் ஏறிச்சு, எதுக்கு ஏறிச்சுன்னு தெரியாமல் ஸ்பாம் ஸ்கோர் ஏறி போச்சுன்னு சொல்லிட்டு ஸ்பாம் ஸ்கோர்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரிறது கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆஃப் பேஜ் ஷோ வந்து பண்ணுறது பிரச்சனை கிடையாது. ஸ்பாம் ஸ்கோர் ஏறாமல் யார் பெஸ்ட்டாக பண்ணி தராங்களோ அவங்ககிட்ட போய் பண்ணுங்கள். அது என்னன்றது கிடையாது. என்னோட யார் பெஸ்ட்டாக பண்ணி தராங்களோ அவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக போங்க. ஓகேங்களா? நான் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக, ஏன்னா வந்து இங்கே எல்லாரும் வந்து 3000 கொடு, 5000 கொடு, 10,000 கொடுன்னு கேட்பாங்க. நான் வந்து ஒரு பேக்லிங்க்கு ₹1 தான் கேட்குறேன். நீ மினிமமாக 1000 பேக்லிங்க் ஆர்டர் எடுத்து செக் பண்ணி பாரு. 100% உனக்கு அப்டேட் ஆச்சுன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் எனக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஏன் டூ ஃபாலோ இல்லாமல் நோ ஃபாலோ எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்பாம் ஸ்கோர் குறைக்கணும். அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 35K ஆச்சு பேக்லிங்க்கு பில்டு பண்ணி ஆகணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா டொமைன் வந்து ரொம்பவே அத்தாரிட்டி இருக்குது, ஏஜ் இருக்குது டொமைனுக்கு. ஒழுங்காக ரேங்க் ஆன டொமைன் வந்து இது போல் நடந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அதே போல் நாம் வெப்சைட் லிங்க் பண்ணுறோம் இல்லையா, பில்டு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான டொமைன் ரேட்டிங்குமே இங்கே பார்க்க முடியும். வெப்சைடு 88, 17, 15, 12, 56, 86 இதுமாரி நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பண்ணுவோமே. ஓகேங்களா? ஒரு 15 எல்லாமே மிக்சடாக தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். அதே போல் நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு வந்து டொமைன் ரேட்டிங் இதுவும் ஏறும். அதே போல் மோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவும் ஏறும், டொமைன் அத்தாரிட்டிக்கான இந்த வேல்யூவும் ஏறும். அதே போல் டொமைனுக்கான அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரி இதுலையுமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2022 8வது மாதத்துலேருந்து வேலை செய்யப்பட்டிருக்கு. 54 இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கூகுளில் பெனால்ட்டி விழுந்த உடனே 2023 11வது மாதம் கூகுளில் பெனால்ட்டி சுத்தமாக விழுந்து போச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேக்லிங்க்குக்காக வேலை செய்யப்பட்டிருக்கு. இப்போ அகைன் நம்மக்கிட்ட வேலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ எந்தெந்த மாதம் எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி இருந்திருக்குன்றது நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? அதே போல் உங்கள்கிட்ட இந்த இடத்த இம்பார்ட்டன்ட் சொல்ல மறந்துட்டேன். டொமைன் ரேட்டிங் பொறுத்தன வரைக்கும் யாராலையும் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடாக கொண்டுட்டு வரவே முடியாது. புரியுதுங்களா? தென் நீங்கள் பெரிய பெரிய வெப்சைட்லாம் பார்க்கலாம். 10 மில்லியன் பேக்லிங்ஸ் இருக்குது, 20 மில்லியன் பேக்லிங்ஸ் இருக்குது. அவங்க வெப்சைட்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ நம்ம வெப்சைட் மட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து நண்பா ஒவ்வொரு நாளும் பேக்லிங்க் வந்து பேக் எண்டில் அதாவது பில்டு பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேஜஸ்க்கும் சரி, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே சரி. சரிங்களா? ஆனால் நாம்பளை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, டொமைனுக்கு 1000 பேக்லிங்க்கு பில்டு பண்ணுங்க அப்படின்னாலே யாரும் பண்ணுறது கிடையாது. உண்மை இதுதான். சரிங்களா? ஸோ அதாவது டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 31 இந்த டொமைனில் இருக்குது அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது 50 காட்டும், நாளானிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 15 தான் காட்டும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் டொமைன் ரேட்டிங்ன்றது வேரியபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் இந்த மோஸ்ட்ன்றதுக்கான இந்த அத்தாரிட்டி மட்டும் உங்களுக்கு கன் மாதிரி நிற்கும். புரியுதுங்களா? 56 இருக்குன்னா 3-6 மாதம் ஆனாலும் 56 தான் இருக்கும். குறைஞ்சாலும் அதிகபட்சம் 1லேருந்து 2 குறையும். புரியுதுங்களா? மறுபடியும் நீங்கள் வேலை செய்கிறீங்க பேக்லிங்க் போட்டோம் அப்படின்னா அகைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா புஷ் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ இது போல தான் நண்பா மோஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கேரண்டி வந்து கொடுக்கலாம். அது டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது, யாராலுமே கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? யாராச்சும் வந்து நான் போடுறதுக்கு கன் மாதிரி நிற்கும் அப்படின்னா 8வது மாதம் புஷ்ஷுன்னு போயிடும். புரியுதுங்களா? 6 மாதம் மட்டும்தான் யாராலுமே ஸ்டாண்டர்டாக நிறுத்தி வைக்க முடியுமா தவிர 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஏன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாரும் உனக்கு தெரியாது. ஏன்னா ஃப்ரீலான்சர் பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட்டில் போயிடுவாங்க. ஏன்னா நான் வந்து அப்போதைக்கே டாஸ்க்கு முடிஞ்சுதான் மட்டும்தான் எல்லோரும் பார்ப்பாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? பட் ஆனால் அது உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபைபரில் எங்கே போனாலுமே இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? இது ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடாக இருக்குமான்னு கேட்டாச்சுன்னா இருக்காது. மோஸ்ட்கான ஸ்கோர் மட்டும்தான் ஃபிக்ஸடாக நம்மளால் நிறுத்த முடியுமா தவிர டொமைன் ரேட்டிங்க்கு வந்து ஃபிக்ஸடாக நிறுத்த முடியாது. புரியுதுங்களா? தென் அகைன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் பில்டு பண்ணணும், இது போல் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஏறி போச்சு குறைக்கணும், தென் உங்களுடைய பேஜ் போஸ்ட்டு கேட்டகரி டேக் எதுவாக இருந்தாலும் சரி ரேங்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணலாம். ப்ரோ பேக்லிங்க் பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களா ப்ரோ, எதுக்காக ப்ரோ பேக்லிங்க் பில்டு பண்ணணும், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான், நீ கஷ்டப்பட்டு ஆர்டிகல்ஸ் போடுறல டொமைன் வந்து கூகுளில் ரேங்க் பண்ணுறதுக்கு பேக்லிங்க் விட்டால் வேறு வழியே கிடையாது. அதே போல் பேக்லிங்க் நீ பில்டு பண்ணால் தான் உனக்கான க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆனாலே நீ எந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணாலுமே உனக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உடனே வந்து இன்டெக்ஸிங்கிறது ஆகிடும். புரியுதுங்களா? தென் இங்கே வந்து டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகக்கூடிய எந்த வெப்சைட்டுக்குமே டொமைனுக்கான ஏஜ் செக் பண்ணி பாருங்கள். மினிமமாக 15 வருஷத்துலேருந்து 25 வருஷமாச்சும் இருக்கும் அட்லீஸ்ட். ஓகேங்களா? அதே போல் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் மினிமமாக 15 அதாவது ஒரு 50,000 பேக்லிங்கில் இருந்து அட்லீஸ்ட் 1 மில்லியன் பேக்லிங்காச்சும் அவங்க பில்டு பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகக்கூடிய எந்த வெப்சைட்டும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு. புரியுதுங்களா? அதே போல் உங்களுடைய குக்கி பேஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக போய் பார்க்கக்கூடிய வெப்சைட்லாம் போய் பார்க்காதீங்க. VPN அண்ட் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி நீங்கள் டயர் 1 கண்ட்ரிலேருந்து உள்ளே வாங்க.
யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் எந்த கண்ட்ரியில் ஒன்றா நீ உள்ளே வந்துட்டு அப்போ தான் உனக்கு வந்து தெரியும். ஏன்னா உனக்கு இந்தியாவிலேருந்து காட்டக்கூடிய ரிசல்ட்டுக்கும் நீ வந்து விபிஎன் மூலிமா உள்ளே வந்து பார்க்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் அப்போ தான் உனக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, புரிஞ்சுக்குங்க. தென் நான் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கால் பண்ணுங்க நண்பா. என்னால் முடியல, என்னால் பேசவே முடியல, உண்மையாக சொல்ல போனால் மூச்சு வாங்குது சீரியஸாக, சரிங்களா? தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்கிறது ஸ்டார்டிங்காக சொன்னேன். தென் உங்களுக்கு யாராவது கண்டென்ட் ரைட்டிங், பேக்கிங் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், தென் உங்களுக்கு வெப்சைட் வந்து ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் அண்ட் பிளாக் டாட் எஸ்இஓ, இல்லை எல்லோ டாட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ, இது போல் எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி A to Z எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்றது மட்டும் சொல்லி வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.